நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ரஞ்சித் பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நவம்பர் மாதம் 2025 கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துவை எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல், ஒரு கிரகமும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, சஞ்சரிக்கும் பொழுது, பார்வை பார்க்கும் பொழுது, பெயர்ச்சி பெறும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சனி, குரு, ராகு, கேது, மாத கிரகமாகிய செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் போன்ற கிரகங்களோட அமைப்புகள் பொறுத்து எப்படி இப்போ நவம்பர் 2025 கும்பராசிக்கு தாக்கத்தை கொடுக்குறாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி முடிந்து இப்போ மீனராசிக்காரங்களுக்கு தான் ஜென்ம சனி நடக்குது. ஸோ இப்போ பாத சனி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு சனி 2ஆம் இடத்துல, குரு 5ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ பாருங்க அதிவக்ரமாக 6ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார். ஸோ 6லேருந்து என்ன பார்க்குறார்? 12ஆம் வீட்டை பார்க்குறார், 10ஆம் வீட்டை பார்க்குறார், 2ஆம் வீட்டை பார்க்குறார். ஸோ இது என்ன வரும்னா, இதுவரை கொஞ்சம் சில விஷயங்களை எதிர்கொண்டு பண விஷயம்காக எதிர்கொண்டு இருக்கிறவங்க, ஒரு லோன் சப்போர்ட்டு, ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தக்கூடிய தொழிலதிபர்கள், வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், எம்ப்ளாயீஸ், ஐடி எம்ப்ளாயீஸ், இந்த மாதிரி வெளிநாட்டில் வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் ட்ராவலிங் அது மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் பண உதவி கிடைக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ உண்டு. ஒரு மாதிரியான அடுத்த லெவல் ஆஃப் மூவ்மெண்ட்டு, இதுவரை கிடைக்க வேண்டியது விசா கரெக்டாக கிடைக்கிறது, நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இப்போ கொஞ்சம் கிளிக் ஆகுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு புதுசாக ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிறது, வேலை நிமித்தமாக நம்ம எதிர்கொண்டுட்டு இருந்தவங்களுக்கு டக்குன்னு ஒரு வெளி மாநிலம் வெளிநாடுக்கு போகக்கூடிய மாற்றங்கள் கொடுக்குது, அபிவிருத்திக்காக லோன் ப்ராசஸிங் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு லோன் கிடைக்கிறது, டாப் அப் லோனு, அந்த லோனு, அல்லது சில ஒரு வண்டி வாகனத்தை வாங்குறதுக்கு ஒரு கார் லோன் போட்டு வாங்குறது, ஒரு சின்ன பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, அது மாதிரி சில பாசிட்டிவான குடுக்கல் விஷயங்கள், பண வரவு விஷயங்கள், அடுத்தவங்கள பணம் என்று சொல்லப்படுகிற 6ஆம் இடம் வலுப்பதுனால அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இதனால் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் டெவலப்மெண்ட்டும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கும்பராசிக்காரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்தில் முழுசாக 7 நாட் சனியிலேருந்து விலகி வரக்கூடிய கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குருவின் பார்வை ராசியிலேருந்து விலகி 2ஆம் இடம் 12ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது பண வரவு கொடுக்குது, கேஷ் ஃப்ளோ கொடுக்குது, சுப விரயங்களும் கொடுக்குது, செலவுகளும் கொடுக்குது, வருமானத்தையும் கொடுக்குது. ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக நல்லது. இதில் ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களாம் கொஞ்சம் வயது அதிகமாக இருக்கக்கூடியவங்களும் கொஞ்சம் நோய் விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். நோய்த்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு உச்ச குரு வரும் பொழுது கொஞ்சம் அந்த லைஃப் ஸ்டைல் ஓரியன்ட் டிசீஸ் சொல்லக்கூடிய அந்த பிபி, சுகர் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய அமைப்புகள், பாடி ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி போகக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது குரு 5ல் இருக்கிறவர் 6க்கு வரார், சனி 2ல் இருக்கார், ராகு ராசிக்குள்ளேயே இருந்து குரு பார்வையிலிருந்து விலகிறார், 7ஆம் இடத்துல இது இருக்கார். ஸோ நீங்கள் பழகக்கூடிய நபர், கொலீக்ஸு, கஸ்டமர்ஸு, கிளைண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஏன்னா இப்போ ராகு கேதுகள் உங்கள் ராசியே ஆண்டிருக்காங்க. புதுசாக வரவங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வராங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க, ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா நீங்கள் பார்த்து அவங்க எப்படி அவங்க கொடுக்கலாமா, பணம் வருமா, அது நல்லவங்களா, அவங்க பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி கொடுக்கணும். நமக்கு ஏதோ ஒன்று ஆதாயம் வரட்டும் அப்படின்ட்டு நீங்கள் அதிக சமயோஜிய யோசனை இல்லாமல், புத்தி இல்லாமல் நீங்கள் உடனே செயல்படக்கூடாது. ஏன்னா ராகு கேதுகள் லக்னம் ராகு 7ஆம் இடத்துல சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் ஏமாந்தோம்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடியவர் நமக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகள், நம்ம தேவையற்ற ஒரு உறவாக, தேவையற்ற ஒரு டீல் பண்ணக்கூடிய அமைப்புகள் போயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூ ஹேவ் டு டூ யுவர் டியூ டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ஒரு விஷயம் என்ன பண்ணுறீங்களோ அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு தெளிவாக யோசித்து பண்ணக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, வெளிநாடு வர்த்தகம் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நவம்பர் மாதம் வரக்கூடிய அமைப்புகள் காத்திருக்குது. இதே மாத கிரகத்தின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் கிட்டத்தட்ட 8ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் 9, 10 அது மாதிரி சஞ்சரிக்கிறார். குருவின் பார்வையை கொஞ்சம் பெறுகிறார். அதே சமயத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டுக்கு போய் குரு பார்வை பெறுகிறார் மாதத்தின் செகண்ட் ஆஃப். ஸோ நவம்பர் மாதம் 3வது வாரத்திலிருந்து பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு புது தொழில் அமைக்கிறது, புது பார்ட்னர் கிடைக்கிறது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா
குடும்ப வாழ்க்கை அமையிறது, நம்ம லேட் ஆனாலும் மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் அமையிறது, அது மாதிரி சில பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் 9ஆம் வீட்டிலேயே சுக்கிரன் வரும்பொழுது அப்பா விஷயங்கள், அப்பா மூலமாக வரக்கூடிய சில ஆதாயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து அந்த சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், அதில் புதன் பாருங்க, இந்த மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் நவம்பர் 2nd வீக்லேருந்து நல்லாவே வந்து தேர்ச்சி பெறக்கூடிய, கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவாக அவங்க படிக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வமாக படிக்கிறது, ஃபோக்கஸ் அதிகமாகிறது, கொஞ்சம் கிளாரிட்டி வர்றது, அடுத்து என்ன படிக்கணுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி வரக்கூடிய அமைப்புகள், ஹையர் ஸ்டடீஸ், அது மாதிரி விஷயங்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அந்த புதன் குருவின் பார்வை பெறும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கும்பராசிக்கு வேணுங்கிற அந்த ஒரு பொதுவான பலன்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அருமையான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாத கிரகத்தின் சஞ்சாரமாக இருந்தாலும் சரி, ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அதிவகரமாக குரு வந்து 6ஆம் இடத்துக்கு வந்து 10ஆம் வீடு, 12ஆம் வீடு, 2ஆம் வீட்டை பார்ப்பது தான் அருமை. அது வந்து இதுவரை சில முயற்சிகளுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நீங்கள் ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, நீங்கள் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, சதய நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, அல்லது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்களாங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்ற தசாபுக்திகள் குரு, சனி, புதன் இப்போ என்ன திசை போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போது ஒரு 30 வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது ஒரு சதய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ராகு திசை முடிஞ்சு, குரு திசை முடிஞ்சு, இப்போ சனி திசை போயிட்டுருக்கோம். சில பேர்த்துக்கு புதன் திசை ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கிற பொறுத்து அந்த புதன் எந்த ஆதிபத்தியம் பெறுகிறார், லக்னாதிபதியாக வருகிறாரா அல்லது அந்த லக்னத்துக்கு யோகமான ஒரு கிரகமாக வருகிறாராங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தசா புக்திகள் வைத்து பார்த்து எந்த மாதிரி ஒரு முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம், எந்த நேரத்தில் நீங்கள் வேலையை மாறலாம், எந்த நேரத்தில் வந்து நல்ல விஷயங்கள் growth வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது, எந்த விஷயத்தில் நம்ம வந்து சர்வைவ் ஆகலாம், அதாவது எந்த ஒரு 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 ஆர்கானிசம், ஒரு பிளான்ட், ட்ரீ, ஒரு செடி கொடியாக பார்த்தீங்கன்னாலும் காய்க்கும் காலம்னு இருக்குது, பூக்கும் காலம்னு இருக்குது, இலை உதிர் காலம்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் மனிதனும் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் இப்போ நம்ம ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது, எல்லா நாளும் நமக்கு சாதகமாக எல்லா சமயமும் இருக்காது. ஸோ நம்மளுக்கு சாதகமான சமயம் என்னங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை நம்ம செய்வேனானால் நம்மளுடைய இன்புட்டுக்கு அருமையான ஒரு அவுட்புட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், தேவையற்ற சமய விரயங்கள், நிதி விரயங்கள், பண விரயங்களை தவிர்த்து தக்க விஷயங்களை தக்க நேரத்தில் செய்து எந்த விதத்திலும் மனக்குழப்பமாகாமல் நம்மளுடைய கர்மா என்ன, நம்மளுடைய பிராப்தம் என்னங்கிறதை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பட்டமையானால் வாழ்க்கையில் எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நவம்பர் 2025 மீன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்களை பார்க்க போகிறோம். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த ஒளி தத்துவ அடிப்படையில் வரக்கூடிய இந்திய வேத ஜோதிடம் வந்து எப்படி செயல்படுதுங்கிறது நம்ம மீனராசிக்கு 2025 நவம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மீனராசிக்கு வந்து ஜென்மசனி போயிட்டு இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கடந்த 5 மாதமாக ராசிக்குள்ளேயே சனி பகவான் வந்து ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு, சில வயசு ஒரு வயதினருக்கும் ஒரு மாதிரி தாக்கத்தை கொடுக்குது. இளம் வயதினருக்கு அவங்களோட என்ன தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறதோ அதுக்கு தகுந்த பிரச்சனைகள். இப்போ ஒரு 20-23 வயசு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தசைகள் போயிட்டு இருக்குன்னா லவ், காதல் விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், மனசை வருடுற மாதிரி சில பிரச்சனைகள். இதே ஒரு வாலிபருக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்காம அந்த வேலையில் இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு சிறத்தன்மை இல்லாமல் வேலை திடீர்னு போகிறதுங்கிற மாதிரி சில பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கக்கூடிய திடீர்னு ஏதோ வந்து அடிபடுதல், அது மாதிரி முதியோர்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கிறது, அது மாதிரி. ஸோ ராசிக்குள்ளேயே சனி பகவான் வரும்பொழுது ஜென்மசனி தாக்கம் வரும்பொழுது அது முதல் சுற்றாக இருந்தாலும் சரி, 2வது சுற்றாக இருந்தாலும் சரி, 3வது சுற்றாக இருந்தாலும் சில தாக்கத்தை ஜாதகருக்கு கொடுத்துருவார் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ அதில் நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இதுவரை 4ஆம் வீட்டில் இருந்த குரு தொழில் மேன்மை, வேலை மேன்மையை கொடுத்துட்டு இருந்தவர் 5ஆம் இடத்துக்கு அதிபகரமாக உச்சம் பெற்று குருவின் பார்வை ராசி பெறுகிற பொழுது மனசு கொஞ்சம் சந்தோஷப்படும், கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், கொஞ்சம் தொய்வு. இதுவரை நம்ம ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தது வந்து
கொஞ்சம் மனசு சாந்தப்படக்கூடிய அந்த உச்சகுருவின் பார்வை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. என்னதான் சனி இருள் கிரகம் வந்து ராசியை பிடிச்சு அதோட இருள் தன்மையை கொடுத்தாலும் குருவின் பார்வை வந்து கொஞ்சம் மன நிம்மதியும் கொஞ்சம் நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை, ஒரு எக்ஸைட்டட், ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக நவம்பர் 2025 மீனராசிக்காரர்களுக்கு வருகிறது. ராகு 12ஆம் இடத்துல, கேது 6ஆம் இடத்துல இருந்து கடன் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறையிற விஷயங்கள், கொஞ்சம் எதிரிகள் குறையிற விஷயங்கள், வம்பு வழக்குகள் குறையிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நீடித்து போகக்கூடிய அமைப்புகள் வருங்காலத்தில் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் மாத கிரகமாகிய சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன்லாம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம், 8ஆம் இடம், 7ஆம் இடத்துல குருவின் பார்வை பெறுகிறார்கள். ஒரு டைம்ல குறிப்பாக சொல்லணும்னா மாதத்தின் செகண்ட் ஆஃப் மிடிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குருவின் பார்வை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ராஜயோகாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துல குரு பார்வை பெறுவது ரியல் எஸ்டேட், மெடிக்கல், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட், கேட்டரிங் ரிலேட்டட் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு டைம் வரக்கூடிய அமைப்புகள். அதே சமயத்தில் மீடியா, கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஐடி சாஃப்ட்வேர் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றத்தை, என்னதான் ஜென்மசனி ஒரு பக்கம் பிரச்சனைகள் கொடுத்து வேலை பளுவு அதிகமாக கொடுத்து ஒரு இன்செக்யூரிட்டி கொடுத்தாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்குதுப்பா, சிலது இந்த டைமில் நமக்கு கொஞ்சம் புரிதல் அதிகமாக இருக்குது, நம்மளால் சில விஷயங்கள் செய்ய முடியுது, நமக்கு சில பலன்கள் பெற முடியுது அப்படிங்கிற பிரச்சனைக்குள்ளேயும் ஒரு 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 அச்சீவ்மெண்ட் வரக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய பார்வை தான் இந்த குருவின் உச்ச பார்வை, உச்ச குருவின் பார்வை. ஸோ இது வந்து ஒரு 4-5 கிரகத்தோட அமைப்பில் பார்க்கறதுனால, ஒரு பார்வை விழுவதனால அது நல்ல விசேஷமான ஒரு பலனை மீனராசிக்காரர்கள் ஜென்மசனி தாக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும். என்ன மாதிரி கொடுக்கும்? வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை மாற்றம், இதுவரை வேலையில் சில பிரச்சனைகள் இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகிறது, எதிர்பாராத சிக்கல்கள் போயிட்டு இருக்கிறது கொஞ்சம் தன்மையாகிறது, மனசு கொஞ்சம் சஞ்சலப்படுறவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு பெறுவது, அது மாதிரி சில விஷயம். இது வந்து ஒரு டெம்பரரியான விஷயம் தான். ஏன்னா குரு அதிவகரத்தில் தான் வந்திருக்கிறாரே ஒழிய சீக்கிரம் அவர் வந்து மிதுனத்திலேயே ஒரு டிசம்பர் ஜனவரி வாக்கில் போயிடுவார். ஸோ அதனால் இந்த ஒரு 2 மாதத்தில் சில பிரச்சனைகள்லாம் மீனராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். அடுத்த லெவல் ஆஃப் செக்யூரிட்டி, அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டெபிலிட்டிக்குள்ளே நீங்கள் போய்க்கணும். இளைய வயதினராக இருந்தாலும் சரி, மிடில் ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு வருடம், இந்த ஒரு மாத காலம் வந்து சில விஷயங்கள் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் அந்த ஓரளவுக்கு நியூட்ரலான தசைகா புக்திகள் போகும் பொழுது கண்டிப்பாக வரும். ஸோ அந்த அமைப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணி இதுவரை ஜென்மசனி தாக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிவாரணத்தை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பொறுப்பாக அதை யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து 9 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி தான். அது சனி ராசிக்குள்ளே இருக்கிறார். அது குருவின் பார்வை பெறும் பொழுது பிரச்சனைகள் ஒரு 4 மாதமாக பிரச்சனை கொடுத்தது கொஞ்சம் விலகி போயிடும், நமக்கு பிரச்சனை வந்து விலகி போயிடும். பட் என்னதான் இருந்தாலும் ஜென்மசனி வந்து இன்னொரு 1 வருஷத்துக்கு இருக்குது. பட் இருந்தாலும் இது ஒரு தற்காலிக ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் வந்து எப்படி, எந்த தேதியில், எந்த நேரத்தில், எந்த ஊரில் பிறந்தீங்க, உங்களுடைய என்ன தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு தசை வந்து நல்ல தசையாக இருக்கா, என்ன ஆதித்யம் பெறுகிறார், என்ன புக்தி பெறுகிறாரெலாம் நம்ம பார்க்கணும். அப்படிலாம் பார்க்கும் பொழுது நம்ம இந்த நேரத்தில் வேலை மாற்றங்கள் நல்லதா, இப்போ நம்ம சொன்ன கோச்சார் அமைப்புகள் தசாபுக்திகள்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது தொழில் எக்ஸ்பேன்ஷன் எப்போ, கல்யாணம் எப்போ, வீடு கட்டுற யோகம் எப்போ, வெளிநாடு போகிறது யோகம் எப்போ, என்ன படிப்பு நம்ம படிக்கலாம், எந்த வேலையில் வந்து நமக்கு நிமித்தம் வருது, வேலையா தொழிலா, இது மாதிரி எல்லா வயதினருக்கும் வேணுங்கிற அவங்களுடைய லைஃப்க்கு வேணுங்கிற லைஃப் கைடன்ஸ் வந்து இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் அந்த கர்மா, உங்களுடைய கர்மா என்னங்கிறது தெரிந்து, உங்கள் பிராப்தங்கள் என்னன்னு தெரிந்து, அதுக்கு தகுந்த மாதிரி டைம்லைன்ஸ் என்ன, எந்த நேரத்தில் எது வரும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து ஒரு மனிதர்கள் ஒருத்தங்க ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு உதவுதோ இல்லையா, அது மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அந்த பொதுவான பலன்களும் உங்கள் தசாபுக்திகள் அடிப்படையில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரையை வைத்து வரக்கூடிய உங்கள் ஜென்ம ஜாதகத்தின் அடிப்படையிலும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இந்திய வேத ஜோதிட சயின்டிஃபிக்கான ஒரு அப்ரோச் மூலமாக நாம் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போய் நம்ம வந்து மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் எந்த கிரகங்கள் எப்படி கொடுக்குறார், இப்போ என்ன தசை போயிட்டு இருக்கு, என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார், எது மாதிரி டைரக்ஷனில் உங்கள் வாழ்க்கையை அடுத்த வரக்கூடிய மாதங்கள், அடுத்த வரக்கூடிய வருடங்களில் வந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்கிறதெல்லாம் துல்லியமாக தெரிந்து தேவையான விஷயத்தை தேவையான டைமில் செஞ்சு அனாவசியமான செயல்கள், அனாவசியமான இன்வெஸ்ட்மெண்ட், அனாவசியமான
பொருள் விரயம், சமய விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு வீணாகாமல் எல்லா நம்மளோட ரிசோர்ஸஸை வந்து வீணடிக்காமல் தேவையான விஷயத்தை வந்து நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான திட்டங்களை தீட்டி அந்தந்த டைமில் நம்ம செய்ய வேண்டுமானால், எப்படி ஒரு செடி கொடிக்கு வந்து ஒரு இலையுதிர் காலம், காய்க்கும் காலம், பூக்கும் காலம்லாம் இருக்கும், அதே மாதிரி மனிதனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கிற டைமு, அடைக்கு வாசிக்கிற டைமு, யோகங்கள் வரக்கூடிய டைமு, நல்ல சேஞ்ச் வரக்கூடிய டைம் எல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் கேம் நம்ம விளையாண்டோம்னா, தேவையில்லாத அவசரப்பட்டு பண விரயங்களை செய்து, சமய விரயங்களை செய்து திரும்பி நம்ம வந்து அந்த தவறுகளையே திருப்பி செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை முன்னோக்கி போகாமல் பின்னோக்கி போகக்கூடிய அமைப்புகள் வருவதனால, இந்திய வேத ஜோதிடத்திற்காக துல்லியமான அந்த ப்ரிடிக்ஷனையும் நம்ம கோச்சார அடிப்படையில் பேசக்கூடிய ஆண்டு கிரகம், மாத கிரகத்தோட பயிற்சி இப்போ பார்த்ததையும் ஒரு சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது, அந்த மீனராசிக்காரர்களுக்கு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்கிறதையும் வச்சு சேர்த்து பார்த்துக்கு பொழுது இன்னுமே எந்த நேரத்தில் எது பண்ணலாம், 2027க்கு அப்புறம் தான் மீனராசி ஜென்மசனி முடியுது, அது வரைக்கும் வெயிட் பண்ணுமா, அல்லது இப்போவே போயிட்டு இருக்கிற அமைப்பை இந்த குரு வக்கர ரீதியாக நமக்கு வந்து ராசியை பார்ப்பதிலேயே சில விஷயங்கள் பண்ணலாமாங்கிற மாதிரி சில துல்லியமான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.